ஹே guys, அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல். என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டு வாங்குவோம் பார்க்கலாம். நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, ஆனால் லைக் மட்டும் பண்ண மாட்டீங்க. நல்ல மனசுக்காரர்களே, கொஞ்சம் லைக் பட்டனை தட்டி விட்டு போங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக அமையும். வீடியோ முழுசாக பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்த்தீங்களா என் குட்டி பாப்பா எவ்வளோ அழகாக சமத்தா உட்காந்துருக்குன்னு. இதுவே 2 பேரும் சேர்ந்தா அருந்தவளாயிடுவாங்க, ஓடிக்கிட்டு இருப்பாங்க, பிடிக்கவே முடியாது. அதனால தான் 2 பேரும் அழைச்சிட்டே வர்றது கிடையாது. பொண்ணு ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க, சேட்டை பண்ணாமல் அமைதியாக உட்காந்துருந்தாங்க. ஸோ மேகி பாக்கெட்னா வச்சு, மேகினா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பக்கத்தில் தெரியாமல் கவனிக்காமல் வச்சுட்டேன்னா அதை எடுத்து உள்ளே போட்டுட்டு நான் கவனிக்கலை, உள்ளே போட்டுட்டாங்க எடுத்து தன்னாலேயே. ஸோ அது பார்க்குறப்ப க்யூட்டாக இருந்துச்சு. இது நெக்ஸ்ட் டே மார்னிங் நாங்கள் ஊருக்கு கிளம்பியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி அங்கங்கே ஊருக்கு போகிறதுனால தான் லைவ் போட முடியல. சில பேர் ஏன் லைவ் போட மாட்டேங்கன்னு கேட்குறாங்க. ஸோ நாங்கள் இப்போ எங்கே போகிறோன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போய்கிட்டுருக்கேன், தஞ்சாவூர் போய்கிட்டுருக்கேன். இது திடீர்னு கிளம்புறது எனக்கே தெரியாது. மொதல் நாள் ஷாப்பிங் போனால அப்போ கூட எனக்கு தெரியாது. க்ராசரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கி வீட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மிட் நைட்டில் தான் என் சித்தி மாமி கேட்டாங்க. ஸோ வரியா ஊருக்கு போகணுன்னு. ஸோ அவங்க கூட நான் போய்கிட்டுருக்கேன். ஸோ அவங்க அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. நாகூர்லேருந்து அவங்க கூட தான் போய்கிட்டுருக்கேன். அவங்க சேமியாலாம் மார்னிங் கொண்டு வந்துட்டாங்க சாப்பிட்றதுக்கு. ஏன்னா மார்னிங் கற்களோடையே கிளம்பிட்டோம். ஸோ பசிக்கும்ல, எங்கே நிறுத்திலாம் சாப்பிட முடியாது. அந்த சேமியா ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. லெமன் சேமியாவாம். அந்த டேஸ்ட் அல்டிமேட். எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சி. மேகியை கூட நான் இந்தளவுக்கு ரசித்து சாப்பிட்டதில்ல. அது அந்த ஃப்ளேவர் சட்டல்டாக இருந்துச்சு. சாப்பிட்ணுன்னு அது திகட்டவே இல்லை, அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஸோ குட்டீஸ்களுக்கும் ஊட்டி விட்டுட்டு நானும் சாப்பிட்டுட்டு நம்ம வீடியோ எடுத்துகிட்ருக்கோம் உள்ளே உட்காந்து. நம்மள வேலையை நம்ம ஆரம்பிச்சாச்சு. தஞ்சாவூர் இங்கேருந்து ரொம்ப லாங்கு. ஸோ அது ஆடிக்கு ஒருக்கா அமாவாசைக்கு ஒருக்கா போகிறது தான். ஸோ இன்றைக்கி மாமி கூப்பிட்டதுனால அவங்க கூட சும்மா துணைக்கு போயிருந்தேன். போகிறது ஹாஸ்பிட்டல் தான், இருந்தாலும் தஞ்சாவூர். ஸோ அங்கே சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, ஆனால் போனதில்லை எங்கேயுமே. எனக்கு ஆசை தான் தஞ்சாவூரில் எங்கேயாச்சும் சுற்றி பார்க்க போகணும் இன்ஷா அல்லாஹ். ஆனால் இப்போ போகிறது ஹாஸ்பிட்டலுக்கு. டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் போட்டு அதனால தான் மார்னிங் சீக்கிரமே கிளம்பியாச்சு. தஞ்சாவூர் ஒரு வழியாக வந்தாச்சு, டோல்கேட்லாம் தாண்டி. குட்டி பொண்ணும் பெரிய பொண்ணும் ஒரு இடத்துல உட்காரல, என்னையும் ஒரு இடத்துல உட்காரவில்லை. இங்கேருந்து அந்த விண்டோ சீட் அது அந்த பக்கமும் அங்கேருந்து இங்கேயும் மாறி மாறி 2 பேரும் சண்டை போட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்க சமாளிக்கிறதுலையே தஞ்சாவூர் வந்துடுச்சு. ஸோ வீட்டிலலாம் அமைதியாக தான் இருக்காங்க. இந்த மாதிரி 2 பேரும் வெளியில் சேர்ந்தா தான் சேட்டையாக இருக்குது. ஸோ ஒரு வழியாக ஹாஸ்பிட்டலும் வந்துடுச்சு, இறங்க போகிறோம். எனக்கு ஹாஸ்பிட்டல்னாவே கொஞ்சம் பயம். யாருக்கு காட்டுறதா இருந்தாலும் அது எனக்கு இல்லைனாலும் அது எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும் ஹாஸ்பிட்டல்னால். அது ஏன்னு தெரியலை, மற்றவங்களுக்கு ஒரு கஷ்டம், மற்றவங்களுக்கு ஒரு வலின்னு இருந்தாக்கா அது நம்மளுக்கு இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். நம்மளுக்கே வந்த மாதிரி இமேஜின் பண்ணி பார்த்துப்பேன். அது ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும். அது ஏன் அந்த மைண்ட் செட்னு எனக்கு தெரியல. டாக்டர் பார்த்தாச்சு, அவங்க எக்ஸ்ரேலாம் எடுக்க சொல்லியிருக்காங்க. அது லேட் ஆகுமா, அந்த டாக்டர் வர லேட் ஆகுமா. ஸோ காலையில் டீ குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு டீ குடிக்க வந்தாச்சு. நான் கடையில் டீலாம் குடிக்க மாட்டேன், குடித்தா காஃபி. அதுவும் எல்லா கடையிலையும் நல்லா இருக்காது. ஸோ என்ன பண்ணுறது, குடிச்சு தான் நான் ஏதாவது சூடாக. ஸோ இது வாழைப்பூ வடையா. நான் வாழைப்பூ வடை, அது தூதுவளை வடை மாமி சொல்லியிருந்தது. குட்டீஸ் மில்க் ஷேக் குடிக்கிறாங்க மேடம் 2 பேரும். ஸோ அந்த வாழைப்பூ வடை நல்லா இருந்துச்சு. அதில் ரொம்ப காரம்லாம் இல்லை, ஆனால் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு அந்த டேஸ்ட்டு. நான் சாப்பிட்டதில்லை, ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். ஸோ வாழைப்பூ வாங்குறப்பெல்லாம் நான் நினப்பேன் வாழைப்பூ வச்சு வடை செய்யலான்னு வீடியோஸ்லாம் பார்ப்பேன். ஆனால் நான் செய்ய மாட்டேன், எப்படி இருக்கணுமோன்னு தெரியாது. ஆனால் இப்போ பார்த்துட்டேன் இது எப்படி இருக்குன்னு. இந்த டேஸ்ட்டு ஓகேவா தான் இருக்குது. செஞ்சால் என்ன, நான் மட்டும்தான் சாப்பிட்ணும். அவ்வளோ மெனக்கட்டு செஞ்சாலும் நான் மட்டும்தான் சாப்பிட்ணும். அதுக்கு நான் கடையில் இந்த மாதிரி வாங்கியே சாப்பிட்டுப்பேன். அந்த மாதிரி தான் எனக்கு தோணும். இப்போ நாங்கள் ஸ்கேன் பண்ணுறதுக்காக தான் உட்காந்துருக்கோம். அந்த டாக்டர் 12 மணிக்கு வருவாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் உட்காந்து பார்த்து 12:30 மணிக்கு மேலே, அதுக்கும் மேலே டைம் தெரியலை.
1 மணி நேரத்துக்கு மேலே தான் வந்தாங்க. ஸோ 1 மணிக்கு மேலேன்னு நினைக்கிறேன் வந்தாங்க. அப்புறம் ஸ்கேன் பண்ணி முடிச்சுட்டு டாக்டரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்தாச்சு. சரி சாப்பிட்டுட்டு ஊருக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு. அந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே தான் இது இருக்குது, ஹோட்டல் இருக்குது குட்டியாக, கேன்டீன் மாதிரி தான். ஸோ அங்கே தமர் சாதங்கிறனே தயிர் சாதமும் அப்புறம் சாம்பார் சாதம் 2மே வாங்கி சாப்பிட்டுட்டு குட்டீஸ்களுக்கும் ஊட்டி விட்டு ஊருக்கு போயாச்சு. எனக்கு வந்து ஒரு பெரிய ஆசை இருக்குது, நம்ம மவுத்தாகிற வரைக்கும் நம்ம யாரையுமே கஷ்டப்படுத்தாமல் போயிடணும். நான் ஃபர்ஸ்ட்டு தொழுதோடனே அந்த துவா தான் கேட்பேன். ஏன்னா யாருக்கும் கஷ்டம் கொடுக்கக்கூடாது. நம்மளோட மவுத்து என்றைக்குன்னு தெரியாது, இன்றைக்கோ இந்த நிமிஷமோ இந்த நொடியோ நாளைக்கோ. ஸோ அவ்வளோதாங்க. எல்லோரும் நல்லா இருப்போம், நோய் நொடி இன்றி. ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாடா.